பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா வீட்டுங்களில் பார்த்தோன்னா அந்த வாசனை திரவங்கள் நிறைய வீட்டுங்களில் பார்த்தோன்னா அந்த வீட்டில் வாசனை திரவங்கள் இல்லாமல் அந்த வீட்டில் சுபச்சி இல்லாமல் போயிடும். சுபச்சி இல்லைன்னாவே அந்த வீடு என்ன ஆகும்? துர்நாத்தம் அடிக்கும். அந்த வீட்டில் பார்த்தோன்னா அங்கங்கே கெட்ட கெட்ட இது நாத்து அடிக்கும். அந்த இடத்துல பார்த்தோன்னா கெட்ட சக்தி நடமாட வரும். ஏன்னா வாசனை அழகா இருந்தால் தான் தெய்வங்கள் குதி கொள்வாங்க. இந்த மாதிரி கெட்ட கெட்ட இதெல்லாம் இருக்கும்போது நாத்து அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த வீட்டுக்கு என்ன வரும்? கெட்ட சக்தி, கெட்ட பக்கத்துல இருக்கிற செய்வனுக்காரு அக்கம் பக்கங்கிற பேய் பேசாது இதெல்லாம் குதிக்கொள்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த கெட்ட சக்தியெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு 3 பொருள். இந்த 3 பொருள் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வீட்டுல இந்த 3 பொருளை நம்ம பயன்படுத்தினா நிச்சயம் அந்த வீட்டுல தெய்வ கட்டாசு வரும். அதுல பார்த்தோன்னா ஒண்ணு ஜவ்வாது. ஜவ்வாது பார்த்தோன்னா நீங்க எல்லாமே சொல்லலாம். ஜவ்வாது இன்னைக்கு எல்லா இதுலயும் பார்த்தோம்னா வாசனை திரவங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயம் வந்துருச்சு. கோயிலுங்கிலிருந்து கும்பாபிஷேகம் செய்யறதுல இருந்து மக்கள் வாசனை லைட்டை போறதுல இருந்து அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜவ்வாது வாசனையும் வசியும் உண்டுன்றது நம்ம உணர்ந்துட்டோம். அந்த ஜவ்வாதை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சுத்தமான இப்ப தண்ணி நம்ம கிடையாது, அது ஒரே தண்ணி கூட நம்ம என்ன வீடு துடைக்கும் போது அதை எடுத்துட்டு அந்த ஜவ்வாதை போட்டுருங்க. அடுத்து பார்த்தோன்னா சிவப்பு சந்தனம்னு கேளுங்க. நாட்டு மருந்துக்கள்ல சிவப்பு சந்தனம். இந்த சிவப்பு சந்தனம் யாருக்கு ரொம்ப உகந்தது பார்த்தோன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது சந்தனம். விநாயகருக்கும் ஐயப்பனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இந்த சிவப்பு சந்தனத்தை நீங்க வாங்கிக்கிங்க. பொடியா இருந்தாலும் சரி லிக்விடா இருந்தாலும் சரி வாங்கிக்கிங்க. அதுவும் வாங்கி என்ன பண்ணுங்கன்னா அந்த தண்ணியில நீர்ல ஊத்திருங்க. அடுத்து பார்த்தோன்னா பொதுவா பார்த்தோன்னா நிறைய இடத்துல மல்லி இயற்கையவே எல்லா தேவதைகளும் வசியம் பண்ண மல்லி அக்தர், குண்டு மல்லி அக்தர் வாங்கிங்க. அந்த குண்டு மல்லி அக்தர் இந்த 3ஐயும் என்ன பண்றாங்கன்னா ஒன்னா கலந்துருங்க. இதெல்லாம் கலந்துட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது முடிஞ்சா நீங்க மஞ்சள் ரவை போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டு நம்ம கொஞ்சமா பசு சாணம் போட்டு இந்த வீட்டை நீங்க சுத்தம் பண்ணிடுவாங்க. இந்த வீடு பூஜாரியில இருந்து எல்லாமே சுத்தம் பண்ண என்ன ஆகும்னா மொத்தம் அந்த கெட்டதெல்லாம் அந்த தண்ணியில எடுத்துட்டு நம்ம இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்னா வெளியே எங்கன்னா 3 ஒரு ஓரமா கால்படாத இடத்துல ஊத்திட்டீங்கன்னா நிச்சயம் இந்த வாசனைக்கு என்ன ஆகும்னா வீடு அப்படியே சும்மா அழகா இருக்கும், ஜெயிலிக்கும். அப்படியே பார்த்தோன்னா அந்த இடத்துல இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல விலை கொளுத்திட்டு வந்தோன்னா யாராவது விருந்தாடி வராங்கன்னு வச்சுக்கா, விருந்தாடி காலை வச்சோன்னு என்ன வீடு இவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பாக்கிறதுக்கு வீடு கலகலன்னு இருக்குன்னு. அப்ப அவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க? கண்டிச்சு மாதிரி போறாம வச்சுட்டு வந்துடும். என்னடா இவங்க பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அந்த மற்றவங்களுடைய மனசை கவர் பண்றதுக்கு இந்த 3 பொருள் அந்த வீட்டுல இருந்தா நிச்சயமாக அந்த வீட்டுல எல்லா கெட்டதும் போயிட்டு தெய்வம் உணரும். அதே மாதிரி பார்த்தோன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வாசனை திரவங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா பூஜை அறையில எப்பவுமே பூஜை அறை எப்பவுமே மணக்கணும். பூஜை அறையில மணக்கணும். வாசனை திரவங்கள் இருந்தாதான் தெய்வங்கள் தேவதைகள்லாம் என்ன பண்ணும் இந்த வாசனைக்கு எச்சினிகள் எல்லாமே ஓ இந்த இடத்துல வாசனை இருக்கு நம்ம போயிடலாம் போவாங்க. அப்போ இது உள்ள வரும்போது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது பூஜை பண்ணி படையல் வச்சு அன்பால இது பண்ணும்போது வசியாயிருவாங்க. வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த வாசனை திரவங்களை வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணி வரணும். காலையில மாலையில பண்ணி 2 வேளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வாசனை திரவங்களை போட்டு நீங்க பண்ணும்போது லட்சுமி கட்டாசம் நிறைஞ்சிருக்கும். இப்ப லட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல பார்த்தோன்னா நடமாடுவாங்க. அப்ப நடமாடும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வாசனை திரவங்களால நம்ம எல்லாத்தையும் தெளிச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு அந்த வீட்டுல அழகா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பசு சாணம் எட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுல ஒரு இலை மேல வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா அந்த இடத்துல லட்சுமி குதி கொள்வாங்க. லட்சுமி வந்தா அந்த வீட்டுல பணம் பிரச்சனையும் இருக்காது, பணம் கொண்டே இருக்கும். அதே மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா வாசனை திரவங்களுக்கும் பசு சாணக்கும் பயன்படுத்தினா நிச்சயம் அந்த வீட்டுல வந்துடும். அதே மாதிரி இன்னொன்னு கூட பண்ணலாம். நீங்க இதுல பார்த்தோன்னா இந்த வாசனை திரவங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்னா நிறைய பேர் இந்த மூலிகை எல்லாம் எடுப்பாங்க. மூலிகை எல்லாம் எடுத்து ஒரு இதுல போட்டுவாங்க, மண் சட்டியில. அந்த காலத்துல அந்த மண் சட்டியில போட்டு இது கூட நம்ம உள்ள ஜவ்வாது இந்த வாசனை திரவம் எல்லாம் 3 போட்டு பச்சை கற்பூரா போட்டு அந்த மூலிகைலாம் ஒரு மொந்தையில போட்டு ஒரு பூஜை அறையில ஓரம் வச்சு விட்டுங்கன்னா எந்த நேரமும் அப்படியே ஸ்மெல்லு அழகா இருக்கும். அப்படியே வர என்ன ஆகும்? வர்றவங்களும் வசியாயிருவாங்க, தெய்வங்களும் வசியாயிருவாங்க, ஊடும் அப்படியே பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அப்போ வாசனை திரவங்கள் இந்த 3 பொருள் யார் வீட்டுல இருக்கோ நிச்சயம் அந்த வீட்டுல பண்ணா தனவசியத்துக்கு உண்டான அற்புதமான ஒரு விஷயம் நிகழும். அதே மாதிரி வீடு நல்லா இருந்தா நிச்சயம் நம்ம வெளி உலகத்துக்கு நல்ல பேர் புகழ் வரும். வீட்டுல நமக்கு ஒண்ணும் இல்லை
துர்நாதடி கெட்டதுன்னா வீட்டுல சண்டை வரும், வீட்டுல சண்டை வந்தா வெளியில போய் கோவத்துல சண்டை வரும். அதனால நிறைய விபரீதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வீடை கரெக்ட் பண்ணா நிச்சயம் நம்ம ஆபீஸ்லயும் நல்ல பேர் இருக்கும், ஊர்லயும் நல்ல பேர் இருக்கும். அதனால ஒரு சாதாரண ஒரு வீட்டை நம்ம கரெக்ட் பண்ணாதனாலதான் வெளியில நிறைய பிரச்சனைகள் உடனே வந்துடுறாங்க. சாமி கிட்ட வந்து, சாமி என்னப்பா ஏகப்பட்ட பிரச்சனைப்பா, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, அவங்க சொல்றதுக்கு எது பாரு, ஐயோ தலையை சுத்தம், அவ்வளவு பிரச்சனை சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம், என்ன மிஞ்சி போனா ஒரு 100 ரூபாய் செலவாகும், 150 ரூபாய், இதை பண்ணி பாருங்க. ஏன் உனக்கு இங்கே வாசியம் ஆயிருது இல்ல, வெளியில போய் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. விட்டு கொடுக்குற மனப்பான் வந்துடும். அதே மாதிரி நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்துடும், ஒரு மன தைரியம் வந்துடும். நீ வீட்டுல போய் பக்கத்துல யாராவது உக்காந்து போனா கூட வாசனை திரவங்கள்ல உங்ககிட்ட நல்லா பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அவ்வளோ ஒரு வசி சக்தி இருக்கு இதுக்கு. அதனால நீங்களும் இந்த 3 பொருளை பயன்படுத்தி நிச்சயம் அந்த வீட்டுல நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணும். அந்த வீட்டுல செல்வம் செழிப்போடு இருக்கணும். அவன் குலதெய்வம் நல்லா அந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கணும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.